Hi friends, welcome to Recipes in My Home. Multani Tadka, thank you so much. Wrong recipes, thank you so much. Balochistan foods, thank you so much. Veggies kitchen, thank you so much. Sultana's kitchen, thank you so much. என்னோட ரமலான் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பார்ட். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரமலான் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு எல்லோருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்கிறதுக்கு டெய்லியுமே நம்ம கடல்பாசி சாப்பிடுவோம். கடல்பாசி அகர் இதை போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே ஒரு டிப்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நான் இது போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பெரிய தாம்பாளமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா செதறும். அதுக்காக இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதக்குன்னு இருக்கும். இதை நான் பொடி பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு 5 to 6 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துடுவேங்க. இப்போ நான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. உடைச்சா டக்குன்னு உடையுது பாருங்கள், நல்லா ஈஸியாக உடஞ்சி வருது பாருங்கள். இப்போ நான் கப்பில் சேர்த்துட்டு சின்ன கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சேர்த்து இதை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே போல் பவுடர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். இப்போ இதையும் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்தளவுக்கு குறப்பாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பாதாம் பிசின் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஊற வைக்க மறந்துட்டு நான் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, வெயிலில் தட்டில் வச்சு வெயிலில் வச்சுட்டேன். ஒரு 4 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிறேங்க. பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஊறி வந்துடும் நமக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஊறிடும். அதுக்காக இதே போல் நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டொமேட்டோ கெட்சப், தக்காளி சாஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தக்காளி பழம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி தக்காளி பழத்தோட ஸ்கின்னை மட்டும் லைட்டாக இதே போல் கீரல் போட்டுக்கோங்க. எல்லா பழங்களையும் இதே மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. லைட்டாக இதே போல் ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சாஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ எல்லா தக்காளி பழங்களையும் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு ஈஸியாக வருது பாருங்கள். அழகாக இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா ஈஸியாக அரைப்படும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வடிகட்டிக்கிறேங்க. நல்லா இதை மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வடிகட்டி வந்துடும். அரைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு டைம் வடிகட்டிக்கலாம். தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு தடவை வடிகட்டிட்டேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆழமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அடிகனமான ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சமயங்களில் தெரிக்கும், மேலெல்லாம் தெரிக்கும், அதுக்காக ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இந்தளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் சீனி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பான தக்காளி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமன் பண்ணுறதுக்காக நம்ம இனிப்பு சேர்த்துக்கிறோம். சிலர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தேவைன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சில்லி பவுடர் சேர்க்கலை.
1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டு இந்த அளவுக்கு வந்த பிறகு சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணாதீங்க, ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் லாங் டைம் வச்சுக்கிறதா இருந்தால் மட்டும் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சீடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சி. நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரெட் சாண்ட்விச்சோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வச்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லெமன் ஜூஸ். லெமன் அதிகமாக வாங்கி இதே போல் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இஃப்தார் டயத்தில் ஜூஸ் போடுறதுக்கு லெமன் தேவைப்படும். அப்போதைக்கு நம்ம பிழிஞ்சிக்கிட்டு இல்லாமல் இதே மாதிரி ஜூஸ் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வடிகட்டிக்கிறேங்க. இதே போல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஐஸ் ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஜூஸ் போடணுமோ அப்போ டக்குன்னு எடுத்து போட்டுடலாம், வசதியாக இருக்கும். இப்போதைக்கு பழம் பிழிஞ்சிக்கிட்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டேங்க. அப்படியே மூடி போட்டு வச்சிடுவேன். ஃப்ரீசரில் வச்சுட்டா எப்போ வேணுமோ தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காய் நமக்கு நிறைய தேவைப்படும். சட்னி இது போல் செய்கிறதுக்கு தேங்காய் துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதே நீங்கள் டப்பாலையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இப்போ நான் நிறையவே துருவி ஜிப்லாக் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ அடுத்ததாக ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு ப்ரெட்டில் நான் செய்ய போல் நான் ரஸ்க் எடுத்திருக்கேன். ரஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவந்த ரஸ்க்காக எடுக்காதீங்க. இதே போல் உள்ள ரஸ்க்காக மீடியமாக சிவந்ததாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நமக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு, இஃப்தார் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போதைக்கு செஞ்சிட்டு இல்லாமல் நமக்கு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியிலே இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கருப்பட்டி பாகு. இந்த கருப்பட்டி பாகு ஜூஸ் ஐட்டம் அப்புறம் ஸ்வீட் ஐட்டத்துக்கெலாம் சுகருக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு தட்டிட்டு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாங்க இந்த கருப்பட்டி பாகு செய்து எடுத்துக்கிட்டால். இப்போ பாருங்கள், இந்த கருப்பட்டி 500 கிராம் எடுத்துகிட்டு நல்லா இதை போல் லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி 1-2. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேங்க. ஆழமான அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிட வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்க போகிறேன். இப்போ நல்லா காய்ச்சி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. நல்லா கரைஞ்சி நல்லா பாகாயிடுச்சு. இப்போ அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.